தொடுகை பார்வையற்றோரின் படைப்பாக்க தளம். உரையாடலும் உரையாடல் நிமித்தமும். தொடுகை யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாகித்யா. இன்னைக்கு ஒரு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நேர்காணல் இருக்க போது ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியை நம்ம இன்னைக்கு மீட் பண்ண போறோம். எஸ், நமக்கு கூட இன்னைக்கு மகாராஜா சார் இருக்காங்க. நீங்க இந்த ஃபாரின் கண்ட்ரிஸ் டிராவல் பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய ஆக்சசிபிலிட்டி பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? அண்ட் அங்க பீப்புளோட ஆட்டிடியூட் எப்படி சார் இருக்கு? மத்த கண்ட்ரீஸ்ல நம்மள ட்ரீட் பண்ற விதம், நம்மள பாக்குற விதம், அது எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? மேம், அப்போ சொன்ன மாதிரி தான் எனக்கு துபாயில் சேம் லைக் இந்தியாவில் இருக்கிற ஃபீலிங்ஸ் தான் கொடுத்துச்சு. யூகே யூஎஸ் போகும்போது ஒரு எப்படின்னா நம்ம இப்போ ஒரு விஷுவலி இம்பேர்னா நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்டுக்கு என்ன ஒரு அவேர்னஸ் இருக்குமோ அந்த அவேர்னஸ் அங்கே உள்ள பப்ளிக் பீப்புளுக்கும் இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ நம்ம இப்போ நம்ம ஒரு 2 பேர் நின்னோம்னா நமக்கு தெரிஞ்சவங்க மட்டும்தான் நம்மகிட்ட வந்து பேசுவாங்க நம்ம ஊரை பொறுத்தவரை. ஆனா அங்க வந்து நம்ம டிஷர்ட்ல ஏதோ ஒரு நேம் இருந்தாவோ அவங்க விருப்பப்பட்டா நீங்க வந்து ஒரு ஹாய் சொல்றாங்க, ஹேண்ட் ஷேக் கொடுக்குறாங்க. அவங்களாம் கேஷுவலா வந்து பேசுறாங்க, நீங்க என்ன நம்மளை பத்தி விசாரிக்கிறாங்க, பேசுறாங்க. இப்போ நமக்கு தான் அவங்ககிட்ட அந்த டைம்ல பேசுறது கொஞ்சம் கொஞ்சம் ஹெசிடேட்டா இருந்துச்சு. அந்த மாதிரிதான் எனக்கு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அக்சசபிலிட்டியை பொறுத்தவரை இது யூகேல ஓரளவுக்கு நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச யூஎஸ்ல விஷுவல் இம்பேர்டுக்கு அக்சசபிலிட்டி இருக்கிற மாதிரி வேற எந்த கண்ட்ரிலயுமே இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு அக்சசபிளா இருந்துச்சு. ரோடா இருக்கட்டும், நான் ஒரு 11 சிட்டிஸ்க்கு நான் ஒரு 55 days இருந்தோம். ஒரு 11 சிட்டிஸ்க்கு டிராவல் பண்ணோம். எந்த ஹோட்டல்ல போனாலும் லிஃப்ட்ல வந்து த பிரெயில் இருக்கு. எந்த ரூமுக்கு போனாலும் அந்த ரூமுக்கு முன்னாடி இந்த ரூம் வந்து எத்தனை நம்பர் அப்படிங்கறது பிரெயில் இருக்கு. அந்த டாக்டைல்ங்கிற விஷயம் ரொம்பவே அங்க அதிகமா இருக்கு மேடம். அதுக்கப்புறம் போயிங் அந்த ஃபிளைட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு போயிருந்தோம். அங்கேயும் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்க முடிஞ்சு. அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் அவங்களோட ஆஃபீஸ்க்கும் போயிருந்தோம். அங்க அந்த ரோடு மேப் கொண்டு எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் சில ஸ்கூல்ஸுக்கு, அதுக்கப்புறம் அந்த விஷுவல் இம்பேர்டு ட்ரைனிங் சென்டர்ஸ்க்குலாம் போக சான்ஸ் கிடைச்சிச்சு. அப்போ அவங்க கூட எல்லாம் பேச சான்ஸ் கிடைக்கும் போது இந்த மாதிரி அக்சசிபிலிட்டியை பத்தி நானும் நிறைய கொஸ்டின் கேட்டேன். அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இப்ப நம்ம வந்து இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம், வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு போறோம், காலேஜுக்கு போறோம்னாலே நம்ம ஒரு ஸ்டிக் வச்சுட்டு போய் நிப்போம். யாராவது ஹெல்ப் பண்ணணும் விருப்பப்பட்டா ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லைன்னா பண்ண மாட்டாங்க. நம்மளா கண்டுபிடிச்சு போய்க்கிறணும். ஆனா அங்க இப்ப நமக்கு அந்த பஸ்ல எல்லாம் பாஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த பாஸ் மாதிரி அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. டோட்டலி பிளைண்ட்னா அந்த மாதிரி ஒரு கலர், பார்சலி சைட்டட்னா இந்த மாதிரி ஒரு கலர், அப்புறம் விஷனும் இல்லாம லிசனிங் பவரும் இல்லாமன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இப்படி கொடுக்குறாங்கன்னா இந்த அவேர்னஸ் ஜென்ரல் பீப்புளுக்கும் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. ஆமா, கண்டிப்பா. அந்த பஸ் ஸ்டாப்ல போய் நின்னுட்டு அந்த அதுல எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, அந்த பஸ்ஸோட நம்பர் இருக்கும்ல, அந்த பஸ் பாஸ்ல வந்து ஒரு 20 பேஜ் கிட்ட இருக்கு மேடம். அந்த 20 பேஜ் இருக்கு. அந்த அந்த நம்பர்ஸும் வந்து அந்த பாஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பிரெயில் அண்ட் சைட்டட்ல. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாஸுக்கும் டிஃப்ரெண்ட் கலர் வச்சிருக்காங்க. நம்ம இப்போ ஒரு ஸ்டாப்ல போய் லோக்கல் ஸ்டாப்ல போய் நின்னோம்னா நமக்கு எந்த பஸ் போகணுமோ, எந்த நம்பருக்கான பஸ்ஸுக்கு போகணுமோ அந்த பேஜ் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து நின்னா போதும். பக்கத்துல இருக்கிற ஜென்ரல் பீப்புள் யாராவது ஒருத்தர் அவங்க பார்த்தாங்கன்னா அந்த பஸ் வந்துச்சுன்னா அவங்களே கூட்டு போய் பஸ் ஏத்தி விட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கலாம். அது மாதிரி விஷனும் இல்லாம அவங்க டெஃபாவும் இருந்தாங்கன்னா அவங்க அந்த மாதிரிதான் பண்றாங்க. அவங்களுக்குலாம் எப்படின்னா, இப்போ ஒரு டிசபிலிட்டி வந்து அந்த ஸ்டாப்ல இருக்காங்களான்னு கண்டிப்பா டிரைவர் கண்டக்டர் பார்க்கணுமா. அந்த வித் டெஃப் அந்த லிசனிங் இஷ்யூவோட இருக்கிற ஏதாவது ஒரு டிசபிலிட்டி இருந்தாங்கன்னா இந்த கண்டக்டரே வந்து அந்த பேசஞ்சரை வந்து பஸ்ஸை கூட்டு போகணுமா. அது வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்றாங்கன்னா அவங்களோட பாஸ் அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. எனக்கு கேட்கும் போது ரொம்ப வியப்பா இருந்துச்சு, இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா டிசபிலிட்டி.
ஆஹ் ஆஹ் அப்படிங்கிறது ரொம்ப வியப்பா இருந்துச்சு. அந்த பாஸ் எல்லாம் வாங்கி பார்த்தோம். நிறைய உம் டிவைஸ் இருந்துச்சு. உம் ஆஹ் அது மட்டும் இல்லாம டெஸ்லா அதுல எல்லாம் போகக்கூடிய சான்ஸ் கிடைச்சிச்சு. அப்பதான் உம் எனக்கு ஒரு ஹோப் வந்துச்சு. ஓகே, நம்மளும் இன் ஃபியூச்சர்ல கார் ஓட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஆஹ் கண்டிப்பா ரொம்ப பெரிய சார். யா நிச்சயமா. டிரைவர்லெஸ் கார்ல எல்லாம் போனோம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சும்மா நிறைய விஷயங்கள் ஆக்சுவலி ஒரு கிரிக்கெட்டரா இருக்கிறதுனால உங்களுக்கு பாருங்க நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு இல்லையா? அது ரொம்ப பெரிய விஷயம். சோ அத அது எக்ஸ்ப்ளோர் பண்ணதை தாண்டி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு தனி டேலண்ட் வேணும். அது ரொம்ப அழகா சொல்றீங்க எங்களுக்கு எல்லாருக்கும் புரியுற மாதிரி. அண்ட் இன்னொரு விஷயம் சார், இப்போ பீங் அ கிரிக்கெட்டர் உங்களுக்கு நிறைய இன்ஜுரிஸ் ஏற்பட்டிருக்கும் இல்லையா? அதுவும் நம்ம வந்து இந்த நாங்கெல்லாம் விளையாடுற இந்த மணி பால்லே வந்து ரொம்ப ஹார்டானது. யூஸ்வலாவே லேசா கையில பட்டாலே அவ்வளவு வலிக்கும். சோ அந்த மாதிரி ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து இப்ப வரைக்கும் இன்ஜுரிஸ் ஏதாவது நடந்திருக்கா உங்களுக்கு? மறக்க முடியாதது அந்த பத்தி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்கு மேம், கண்டிப்பா இருக்கு. ம். நீங்க சொன்ன மாதிரி அந்த மணி பாலுங்கிறது வந்து லைட்டா அடிபட்டாலே கண்டிப்பா இன்ஜுரி ஆகும். நம்ம ஃபிங்கர்ஸ் எல்லாம் பட்டுனா தோல் ஒரு மாதிரி பிஞ்சிட்டு வந்துடும், அல்லது கொஞ்சம் சொல்லிங் ஆகும், அந்த மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம ஸ்லோவா போட்டு விளையாடும் போதே இந்த மாதிரி இன்ஜுரிஸ் ஏற்படும். ம். இன்டர்நேஷனல் லெவல் ஸ்போர்ட்ஸ் வந்து ஈவெண்ட்னு வந்துட்டோம்னா உங்களால எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ண முடியுதோ அவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ண. ஏன்னா உங்களுக்கு தேவை ஒரே ஒரு விஷயம், அந்த வின் அப்படிங்கிறது தான். அப்போ நம்ம எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணணும். எனக்கு வந்து ஸ்கூல்ல சின்ன சின்ன இன்ஜுரிஸ் ஏற்பட்டிருக்கு. 2023 ஃபர்ஸ்ட் டூர் அதுதான். அப்போ செலெக்ஷன் ட்ரெயின்லாம் முடிஞ்சு கோச்சிங் கேம்ப்ல ம். இருந்தோம். ம். மண்டே இங்கிலாந்துக்கு மார்னிங், மண்டே மார்னிங் ஃப்ளைட்டு. ஃப்ரைடே, லாஸ்ட் ஃப்ரைடே எனக்கு ஒரு இன்ஜுரி. ஒருத்தருக்கு ம். பால் பண்றேன். பால் வந்து அவர் வந்து டைரக்டா விக்கெட் டு விக்கெட் டைரக்டா அடிச்சிட்டார் பால். என்னோட ம். ஃபோர் ஹெட்ல பட்டு அப்படியே அச்சச்சோ. பிளட் வந்துட்டே ம். இருக்கு. என்னோட ம். லைஃப்லயே அப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டிச், 6 ஸ்டிச்சஸ் ஓ. போட்டோம். ம். அப்போல்லாம் ம். எனக்கு எனக்கு அடிபட்டுருச்சுங்கிறத விட எனக்கு இன்னொரு வருத்தம் என்னன்னா, எனக்கு பதில் இன்னொரு பிளேயர் வந்து ம். ரீப்ளேஸ்மெண்டா கொண்டு வந்துருவாங்க, ம். மட்டும் நடக்கக்கூடாது அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ம். ஃப்ளைட்லயும் வந்து டிராவல் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ம். மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனா காட்ஸ் கிரேஸா எந்த ஒரு கொஸ்டினுமே அவங்க ரைஸ் பண்ணல. ம். போனதுல இருந்து ஒரு 2 வீக்ஸ் கிடைச்சிச்சு டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடியே. அந்த 2 வீக்ஸே ம். நான் ரெக்கவர் ஆயிட்டேன். ரெக்கவர் ஆயிட்டீங்க. ஓகே. அப்புறம் இந்த பேட் பால் இல்லாம வேற எதை வச்சாவது ஸ்கூல் டைம்ல எல்லாம் கிரிக்கெட் விளையாண்டுருக்கீங்களா? ஆமா மேம், அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இப்போ கூட விளையாடுறது உண்டு. இந்த அப்படியா? ஆஹ் ஆமா மேம், இப்போ அக்கா பசங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க கூட ஆஹ் அந்த பால்ஸ் விளையாட முடியாது, அவங்களுக்கு எல்லாம் இன்ஜுரி ஆயிரும் ஆமா அப்படிங்கறனால ஆமா. ம். 10 ரூபி, ம். 10 2 ரூபிக்கெல்லாம் அந்த பிளாஸ்டிக் பால் வாங்கி அந்த ம். மாதிரிதான் அந்த சின்ன ஏதாவது கல்லா இருக்கட்டும், இந்த நான் சொன்ன ம். மாதிரி அந்த அந்த சைக்கிள் யூஸ் பண்ற பால் ரஸ், அது வந்து நம்ம அந்த ஒர்க் ஷாப்லாம் போனோம்னா நம்ம வாங்கலாம், அது மட்டுமே ம். வாங்கலாம். அதெல்லாம் ம். வாங்கி அந்த பால் இன்ஃபில் பண்ணி அந்த பால் ம். நம்ம ரோல் பண்ண இந்த பால் எப்படி சவுண்டு கேட்கோ அதே மாதிரி ம். சவுண்டு. அந்த மாதிரிலாம் நாங்க லீவ் டைம் ஸ்கூலா இருக்கட்டும் அப்போம்லாம் பேட் வந்து அப்போ அஹ், ஒரு அதாவது ஸ்கூல் டைம்ல எஜுகேஷன் ஃபர்ஸ்ட், லீவ் டைம்ல ஆஹ் ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸ் என்ன ஃபர்ஸ்ட். கிடைக்கும் என்ன கிடைக்கும் விளையாடுவோம். புக்கு, பேட்டு, அந்த பால், அப்புறம் ட்ரைல் ஸ்லேட்டு, மேக்ஸ் ஃப்ரேம், செஸ் ஏப்பா. போர்டு, ஆஹ் இந்த மாதிரி ஆஹ் விளையாண்டுட்டே இருப்போம். அது வந்து ரூம்குள்ள இருக்கிறப்ப அது யாருக்குமே பெருசா இன்ஜுரி ஆகாது, ம். எந்த ஒரு இம்பாக்டும் பெருசா கிரியேட் பண்ணாதுங்கிறனால அந்த மாதிரி விளாண்டுட்டே இருப்போம். அது நல்லா இருக்கும். அது பாலை வந்து அது நம்ம ஃபுல் டாஸா போட்டு விளாடுவோம். அப்பெல்லாம் ரோலிங்லாம் கிடையாது, ஃபுல் டாஸா போட்டு ம். விளாடுவோம். அல்லது பால் வந்து ஒன் பவுன்ஸ்ல போட்டு அந்த மாதிரி அது ம். ரொம்ப அதுவும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். எஸ் சார். எந்த ஒரு வித்தியாசமான ஃபீல்ட்ல ஜெயிக்கணும்னாலும் அதுக்கு ஃபேமிலி சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் இல்லையா? அதுவும் இப்ப நீங்க நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு டிராவல் பண்றீங்க. இந்தியாக்குள்ளேயே வந்து டிராவல் பண்ணிட்டே இருக்கீங்க டோர்னமெண்ட்ஸ்க்காக. ஸோ வீட்ல இருக்கிறவங்க எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? அண்ட் உங்களுக்கு இந்த ஹோம் சிக்லாம் வருமா? இல்ல ஸ்கூல்ல இருந்தே வந்து வெளியூர்ல தங்கி படிச்சதுனால உங்களுக்கு அது வந்து பெருசா கிடையாதா? அது எப்படி? இல்ல ஸ்கூல்ல வந்து நீங்க ஹாஸ்டல்ல படிச்சீங்களா? டே ஸ்காலரா இருந்தீங்களா? இந்த ஹோம் சிக் ஆஸ்பெக்ட்லாம் எப்படி இருக்குமா? அதெல்லாம் அதெல்லாம் எப்படி
எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அண்ட் ஃபேமிலி சப்போர்ட் பத்தி சொல்லுங்க. மேம் எனக்கு ஃபேமிலி சப்போர்ட்டுங்க வந்து ரொம்ப பெரிய விஷயம் மேம். கண்டிப்பா என்னோட ஃபேமிலி இல்லைன்னா கண்டிப்பா நான் இந்த ம். இடத்துல இல்லை. அதுதான் ம். ம். உண்மை. ம். ஸ்கூல்ல இருந்துமே எனக்கு அந்த சிக்ன்ற விஷயம் வந்து பெருசா எனக்கு இருந்தது இல்லை. ஏன்னா ஏதோ ஒரு ம். விஷயத்துல நம்ம கொஞ்சம் லோவா இருந்தாதான் இப்போ அந்த மாதிரி சிக்கா இருக்க ஃபீல் பண்ணுவோம். நம்ம ம். டெய்லி கிரவுண்ட்ல போய் விளையாடுறனால வேர்வை சிந்துறனால அந்த மாதிரி பெரிய விஷயங்கள் வரும். அப்படி ஏதாவது வந்தா கூட சீக்கிரம் ரெக்கவர் ஆயிடுறேன்னு நான் ஃபீல் பண்றேன். ம். So, ஒரு ஹியூமன் பீயிங்கா எல்லாருமே அந்த விஷயத்த ஃபேஸ் பண்ணுவாங்க. ம். எனக்கு அந்த விஷயம் ரொம்ப வர்றதா நான் பாத்துக்கிறது இல்ல. அது மட்டும் இல்லாம ம். இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு இருக்கிறதுனால நான் மேக்சிமம் என்னோட ஒரு டூர் போறேன், ஏதாவது ஒன்று பிளான் பண்றேன்னா கண்டிப்பா எல்லா டேப்லெட்டுமே எடுத்துட்டு போயிடுவேன். ம். இப்போ ஃபாரின் கண்ட்ரிஸ் போறோம்னா அதுக்கு ஏதாவது ட்ராலி வச்சிருப்பேன். அந்த ம். ட்ராலில ஒரு சில திங்ஸ் நான் எப்போ போயிட்டு வந்தாலும் அந்த திங்ஸ் மட்டும் நான் எடுக்கவே மாட்டேன். அந்த எடுக்கவே மாட்டீங்க. ஆ. அந்த இதுல ஒன்று அந்த மாதிரி தான். அதுல ஒன்று தான் மெடிசன். ம். டீம்ல மெடிசன் நம்ம கேட்டாலுமே நான் இண்டிவிஜுவலா வச்சிருப்பேன். ம். தேவையா ஒரு பெயின் கில்லரோ அந்த மாதிரி விஷயங்கள் நான் வச்சிருப்பேன். அப்படிதான். ம். இப்போ ம். ஃபேமிலின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ம். வந்து அவங்களுக்கு வந்து இதுல எந்த நம்பிக்கையும் இல்லை. ஏன்னா நான் ம். ஸ்கூல்லையும் நல்லா படிச்சனால இப்போ எல்லாரும் வேலைக்கு போற மாதிரி எங்க வீட்லயும் அதான் ஆசைப்பட்டாங்க. நானும் ஆஹ், எனக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னா எதுனாலுமே நம்ம பண்ண முடியும், நான் பண்ண முடியும் அப்படிங்கிற நானும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. ம். ம். அந்த மாதிரி விஷயங்களுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஓகே அவங்க ம். பேங்கிங் ஃபீல்டுக்கு போறாங்க, நம்ம டிஎன்பிசிக்கு போவோம், டிஎன்பிசி ஃபீல்டுக்கு போவோம் அப்படின்ட்டு ம். நான் காலேஜ் படிக்கும் போதே அந்த ஒரு அவேர்னஸ் இருந்துச்சு. அப்பவுமே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். இது வரைக்கும் ஒரு 2 அட்டம்ப்ட் எழுதினேன். அது கொஞ்சம் ஓரளவுக்கு க்ளோஸா போய் ஒரு அட்டம்ப்ட் மிஸ் பண்ணேன் மேம். ம். அப்புறம் இந்த ஃபேமிலிக்கு எப்படின்னா ஓகே நீ படிக்கவும் செய்யற, ஸ்போர்ட்ஸ்லயும் ம். இருக்கிற, எங்க பேச்ச கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ம். ஓகே வருதோ அதை பண்ணு, நாங்க இருக்கிற வரைக்கும் சப்போர்ட் பண்றோம், அதுக்கப்புறம் ம். இதுதான் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லோக்கல் ம். மேட்சஸ்ல சின்ன சின்ன இன்கம் வரும். அதை வச்சு நான் ஃபேமிலியில கேட்காம எனக்கு தேவையான விஷயங்கள் நானே பண்ணிக்கிடுவேன். ஓகே அவங்களையும் பெருசா எதுவும் நான் டிஸ்டர்ப் பண்ணாதனால அவங்களுக்கு எந்த பெரிய விஷயம் இல்லாம அவங்க அவங்களோட சப்போர்ட் நல்லாவே இருந்துச்சு. எனக்கு தேவைப்படும் போது 2021 அப்புறம் ரொம்ப சஃபர் ஆனேன். அப்போ அக்காலாம் ம். ரொம்ப பண்ணாங்க. ம். அவங்க அவங்க இடத்துக்கு வந்துருக்கவே முடியாது. இப்ப அம்மா, உங்களோட 2 சிஸ்டர்ஸ் எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க, எவ்வளவு பெருமைப்படுறாங்க. இப்ப எப்படி இருக்கு அவங்களுடைய மனநிலை? மேம் இப்போ இது வந்து எங்க எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்த எக்ஸாம் வந்து குரூப் 4. இப்போ நான் ம். என்ன வந்து குரூப் 2ல குரூப் 2. இன்டர்வியூ போஸ்ட் ம். போஸ்ட் இந்த டெசிக்னேஷனுக்கு போறதுக்கே கண்டிப்பா ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ கண்டிப்பா எடுத்திருக்கலாம். இப்போ ம். எங்க ஊர்லயே என்னைய சேர்த்தே ஒரு 3 பேர் தான் குரூப் 2 ஆஃபீஸரா இருக்கும். அதுல நான் தான். ம். அதனால ஃபேமிலிக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னொன்னு ம். என்னன்னா மந்த்லி வாங்குற இன்கம் வந்து எங்க வீட்ல ஒரு 9 மந்த்ஸ் 10 மந்த் இதுக்கு முன்னாடி வேலைக்கு போறதுக்கு முன்னாடிக்கான இன்கமா இருந்துச்சு அது. இப்போ அதெல்லாம் ஆ. அதனால ரொம்ப எல்லாரும் ரொம்ப ஹாப்பி. நிச்சயமா சார். அண்ட் ஃபைனலா இனி வரும் நம்மளோட விஷுவலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெஷல் ஸ்கூல்ஸும் சரி, அரசாங்கமும் சரி, எப்படிலாம் ஸ்போர்ட்ஸ்ல அவங்கள வந்து டெவலப் பண்றதுக்கு என்னென்ன மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கலாம், என்னென்ன மாதிரி சப்போர்ட் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, பொதுவா ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்டடா இருக்க விஷுவலி சேலஞ்சுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? முக்கியமாம் நான் ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற விஷுவல் இம்பாக்டுக்கு சொல்றதை விட இந்த சொசைட்டிக்கும் இந்த கவர்மெண்ட்ஸுக்கும், ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும், இவங்களுக்கு ம். சில விஷயங்களை சொல்லணும்னு இது மூலமா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா ம். இப்போ இந்த ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸுக்கும் நிறைய ஃபேக் அசோசியேஷன் அவங்க அவங்களோட ஏதோ ஒரு தேவைக்காக ஒரு கூட்டத்தை கூட்டுறதுக்காக நிறைய ஆரம்பிச்சு, அதாவது ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷனா இல்லாம நம்ம அசோசியேஷன் ஆக்ட்லயே வந்து ஒரு நேம் ஆரம்பிச்சிட்டோம்னா அதை வந்து நம்ம எந்த இதுக்காகவும் பயன்படுத்திக்கலாம். ஆனா அது வந்து நீங்க இந்த லோக்கல்ல வேணா நம்ம அந்த டோர்னமெண்ட் நடத்திக்கலாமா தெரியல.
அதுக்கு வந்து ஸ்டேட்ல அந்த அசோசியேஷன் அஃபிலியேஷனோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அதுக்கான அஃபிலியேஷனோ கிடைக்க வாய்ப்பே இல்லை. எப்பவுமே கிடைக்காது. ஏன்னா அது எந்த ஒரு அந்த இப்போ ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன்னா அவங்களுக்கான அந்த அத்தாரிட்டில இருந்து அந்த அஃபிலியேஷன் கிடைச்சாதான் அவங்களால பிளேயர்ஸை கண்டிப்பா பெரிய இடத்துக்கு வளர்த்து கொண்டு வர முடியும், அவங்கள அச்சீவ் பண்ண வைக்க முடியும். முதல்ல இந்த விஷுவல் இம்பேர்டு என்ன பண்ணணும், பிளேயர்ஸ் என்ன பண்ணணும்னா, நம்ம எந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்ல இருக்கோமோ அந்த அளவுக்கு எது வந்து நம்ம எந்த ஃபீல்ட்ல எந்த கேம் எடுத்தா சூஸ் பண்ணா சக்சஸ் ஆகலாம், எந்த மாதிரி கேம்ஸ் வந்து ஒலிம்பிக்லயோ பெரிய பெரிய கேம்ஸ்லயோ இல்லை அப்படிங்கிற விஷயங்களை முதல்ல தெரிஞ்சுக்கிறணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய அசோசியேஷன் இப்போ வந்து வந்துட்டாங்க. அவங்களோட ஸ்பான்சருக்காகவோ எதுக்காகவோ எனக்கு தெரியல. இந்த மாதிரி அசோசியேஷனை அவங்க முதல்ல கண்டுபிடிக்க ஐடென்டிஃபை பண்ணணும், அவங்க பின்னாடி போகக்கூடாது. இப்போ விஷுவல் இம்பேர்டு ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்ன்னு பார்த்தோம்னா அவங்க கண்டிப்பா ரொம்ப ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்க தான் இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து டைமை வேஸ்ட் பண்ணாம உங்களுக்கு எது நல்லா பண்ண முடியுதோ அந்த விஷயங்களை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு, இப்போ செஸ் இருக்கு, கிரிக்கெட் இருக்கு, வாலிபால் இருக்கு, ஃபுட்பால் இருக்கு, அத்லெட்ஸ் இருக்கு, எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்கோ அப்போல்லாம் நீங்க வந்து இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்க்கு போயிட்டு இருந்தீங்கன்னா நீங்க எந்த ஃபீல்ட்லயுமே கண்டிப்பா வளரவே முடியாது. இப்போ நான் என்னன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிரிக்கெட். அதுக்கப்புறம் தான் ஏதோ நான் மித்த இதெல்லாம் பண்ணேன், ஓரளவுக்கு என்டர்டைன்மெண்ட், அப்புறம் ஃப்ரீயா இருந்தா போவேன், அந்த மாதிரி தான் பண்ணேன். அதே மாதிரி இப்போ ஒரு கேம் வளர்ந்துட்டு இருக்கு, நான் முன்னாடி சொன்ன விஷயங்கள்லாம் நான் நீங்க சொன்ன மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன், கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அந்த கேமோட டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்னு நீங்க இப்போ ஃபீல் பண்ணலாம். கண்டிப்பா உங்களோட ஹார்ட் ஒர்க்கும் உங்களோட கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா அதுக்கு எப்போ அஃபிலியேஷன் கிடைக்கோ அதுல நீங்க தான் எக்ஸ்பர்ட், அது நீங்க தான் சீனியர். அந்த விஷயம் தான் இப்போ என்னோட வாழ்க்கையில தான் நான் ஃபீல் பண்றேன், நடந்திருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன். ரொம்ப சந்தோஷம் சார். ஆல்ரெடி நிறைய உயரங்களை தொட்டிருக்கீங்க. அடுத்த எதிர்காலத்துல உங்களுடைய ஆசைகள், கனவுகள், திட்டங்கள் என்னென்ன? மேம், என்னோட எய்ம்னு பார்த்துட்டோம்னா நான் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணணும்னு ஒரு ஆசை. இப்போ இந்த இதுக்கு வந்ததுக்கு அப்புறமே, இப்போ எனக்கு ஜாப் கிடைச்சதுக்கு அப்புறமே எனக்கு ஃபினான்சியலா ஓகே, நான் இப்போ சாட்டிஸ்ஃபையா இருக்கேன். ஆனா ஏதோ ஒரு இதை நான் விட்டுட்டு வந்ததாவே ஃபீல் பண்றேன். அதனால எல்லார் வீட்லயும் எடுக்கிற மாதிரி உனக்கு இவ்வளோ ஏஜ் ஆயிடுச்சு மேரேஜ் பண்ணிக்கோ அந்த மாதிரி விஷயங்கள் பேசுறது உண்டு. ஆனா நான் இல்லைன்னு ஒரு 3 வருஷம் போட்டும் 4 வருஷம் போட்டும், நான் ஒண்ணு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி குரூப் 1 ஆஃபீஸர் ஆகணும், அல்லது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் யூபிஎஸ்சி ட்ரை பண்றேன், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு மேம். அந்த தாட்டுமே அதுவுமே அச்சீவ் பண்றதுக்கு 2 வழி இருக்கிறதா நான் பாக்குறேன். ஒன்று வந்து நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதி போக முடியும். இன்னொன்று வந்து இப்போ 2028ல ஒலிம்பிக்ல வந்து கிரிக்கெட் ஆட் ஆயிருச்சு. ஆனால் 2028லயோ அல்லது 32லயோ கண்டிப்பா பிளைண்ட் கிரிக்கெட்டும் பேரா ஒலிம்பிக்ல வந்துடும். அப்போ நம்ம அதாவது இந்தியாவில் உள்ள ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஸ்போர்ட்ஸ் பாலிசி என்னன்னா, ஒலிம்பிக் லெவல்ல நம்ம மெடல் வின் பண்ணோம்னா எந்தெந்த ஸ்டேட்ல இருந்து வின் பண்றாங்களோ அவங்க வந்து குரூப் 1 போஸ்டிங் கொடுப்பாங்க. அப்போ நம்ம ஓகே இந்த ஸ்போர்ட்ஸ்லயும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு கிடைக்கிற டயத்தை வந்து கொஞ்சம் ஸ்டடிக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. சோ இப்போ வந்து 1 வீக் பேக் வந்து உங்களுக்கு முதல்வர் அவர்களால உங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு வழங்கப்பட்டிருக்கு இல்லையா, 15 லட்சம் ரூபாய். அதுக்கப்புறம் உங்களுக்கு தமிழ்நாடு அரசால இன்னைக்கு தமிழ்நாடு சால் கார்பரேஷன்ல உங்களுக்கு இந்த வேலையும் கிடைச்சிருக்கு. இது எல்லாமே நீங்க ஸ்போர்ட்ஸ்ல காட்டின உங்களுடைய ஆர்வத்துக்கும் உங்களோட திறமைக்கும் கிடைச்ச ஒரு பரிசு இல்லையா? அதை பத்தி எங்களுக்கு சில வார்த்தைகள். கண்டிப்பா மேம். மேம், நான் வந்து எப்பவுமே என்னோட ஒரு இதுல வந்து உண்மைன்னு இருந்தா அந்த விஷயத்த அப்படி சொல்லிடுவேன் மேம். உண்மைக்கும் நான் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமுக்குள்ள போறதுக்கு எடுத்துக்கிட்ட அந்த டிஃபிகல்டிஸை விட நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து ஜாப் வாங்கினதும் அந்த ஹை கேஷ் இன்சென்டிவ் வாங்கினதுதான் ரொம்ப பெரிய விஷயமா பாக்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எந்த ஒரு விஷுவல் இம்பேர்டுமே இந்த மாதிரி விஷயங்களை பண்ணல.
ம், பண்ணல ஒரு விஷயம். அவங்க கவர்மெண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி அவேர்னஸும் இல்லை. விஷுவல் இம்பேர்ட் பிளேயர்ஸ் வந்து இவ்வளோ தூரம் அவங்க அச்சீவ் பண்றாங்க அப்படிங்கிற அவேர்னஸும் இல்லை. அந்த அச்சீவ் பண்ண பிளேயர்ஸ் வந்து நம்ம இப்படிலாம் நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற அவேர்னஸ் இந்த பிளேயர்ஸ்க்குமே இல்லை. அதுதான் எனக்கு இந்த வேலை கிடைச்சது அப்படிங்கிறது என்னோட ஒரு முயற்சி, என்னோட ஒரு அச்சீவ்மெண்ட் ஒரு ஒரு பக்கம். அதுக்கப்புறம் ம், எனக்கு சப்போர்ட் பண்ண பீப்புள்னு நிறைய பேர் இருக்காங்க. என்னைய ம், பத்தி மேபி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். நிறைய மீடியால நிறைய டைம் ஆர்டிகிள்ஸ் வரும். ஆர்டிகிள் ம், நான் ஒரு அஹ், எனக்கு தெரிஞ்ச ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர்லாம் அவங்கள ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆர்டிகிள் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, நான் இதுவரைக்கும் நிறைய ஆர்டிகிள் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு ம், ரூபாய் கூட செலவு பண்ணதே இல்லை. ஸ்டேட் கவர்மெண்டோட அவங்களோட கவனத்துக்கு எட்டு போனது அதுவும் ஒரு இதாக தான் பார்க்குறேன். அது மட்டும் ம். இல்லாம ஆஹ் அதான் நம்ம ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்ல மட்டும் ஆக்டிவா இல்லாம இந்த சொசைட்டில என்ன இருக்கு, நமக்கு தேவையான என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம கண்டினியூஸா ஸ்டடி பண்ணிட்டே இருக்கணும். இந்த இது நான் எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன்னா, ம். ஆஹ் ஒடிசா கவர்மெண்ட் வந்து நம்ம ஸ்டேட் பாலிசியை பார்த்து தான் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. அப்போ ஒடிசா கவர்மெண்ட் எனக்கு ஒரு சின்ன அவங்க ஒரு ஹிண்ட் கொடுத்தாங்க, உங்க ஸ்டேட்ல இந்த மாதிரி இருக்கு, நீங்க அப்ரோச் பண்ணுங்கன்னாங்க. உடனே அந்த ஜியோவை போய் நான் டவுன்லோட் பண்ணேன், அதை ஸ்டடி பண்ணேன் எப்படி அப்ரோச் பண்ணணும்ட்டு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டை புஷ் பண்ணிட்டே இருந்தேன். அது மூலமா கிடைச்சதான். அதுக்கப்புறம் இந்த 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டால இப்போ ஜாப் கிடைச்சிருக்கு எனக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு 15 days கிட்ட தான் அந்த அப்ளை பண்றதுக்கான டேட்டே இருந்துச்சு. நம்ம ம். ப்ரூவ் பண்ணாலுமே அப்ளை பண்ணலன்னா இந்த ஜாப் கிடைச்சிருக்குமான்னு எனக்கு தெரில. ம், ம், அந்த 15 days தான் இருந்துச்சு. அப்போ அதுக்குள்ளெல்லாம் அப்ளை பண்ணணும். அப்போல்லாம் எனக்கு வின் பண்ணதுக்கு அப்புறம் சர்டிஃபிகேட் வரல, மெடல் கிடைச்சிருச்சு, மெரிட் சர்டிஃபிகேட் வரல. அதுவும் ஒரு சின்ன பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் திரும்ப ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கி லாஸ்ட் ஒரு 2 days இருக்கும்போது அதுவும் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன். ம். இதுக்காக நான் எனக்கு அந்த ரெகக்னேஷன் கிடைக்காதனால ரொம்ப நம்ம மித்த ஸ்டேட்ல கிடைச்சிச்சு. நம்ம எவ்வளோ ரீச் நம்மளோட சும்மா நம்ம எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிட்டோம். அப்படிங்கறனால அந்த ரெகக்னேஷன் கிடைக்காத நான் தூங்காம இருந்த நாட்கள் ரொம்ப உண்டு. உண்டு. அப்பவும் இதை ம். பற்றி தான் நான் சர்ச் பண்ணிட்டே இருப்பேன். எப்படி அப்ரோச் பண்ணணும், அடுத்து நம்மளை எப்படி எடுத்துட்டு போகணும், யாரை பார்க்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். அது மூலமா கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றியா இந்த ரெண்டு விஷயங்களையும் பார்க்குறேன். நிச்சயமா சார். ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நெறைய ரெகக்னிஷன்ஸ், நெறைய அவார்ட்ஸ், நெறைய விஷயங்கள் உங்களுக்காக நடக்கணும்னு நாங்க கண்டிப்பா வாழ்த்துறோம். அண்ட் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒலிம்பிக் மெடலும் நீங்க வின் பண்ணணும். அண்ட் ஒரு சீக்கிரமாவே உங்கள ஒரு குரூப் 1 ஆஃபீசராவோ, இல்ல சிவில் சர்வன்ட்டாவோ பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் கண்டிப்பா, உங்கள இன்டர்வியூ பண்றதுக்கு தொடுகையும் ரொம்ப ஈகரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப கண்டிப்பா. ரொம்ப நான் நன்றி இந்த சார். இடத்துல தொடுகைக்கு ரொம்ப அஹ், நன்றி சொல்ல விரும்புறேன் மேம். அது மட்டும் இல்லாம என்னோட சின்ன ஒரு சாரியை கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் அவங்க வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணாங்க. எனக்கு கரெக்டாக அந்த டைம் எனக்கு செட் ஆகலை. அடிக்கடி ம். வெளில டோர்னமெண்ட்டுன்னு போனனால செட் ஆகலை. இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிற விரும்புகிறேன். கண்டிப்பாக இன்னும் வர்ற பிளேயர்ஸ்க்கு வந்து லாஸ்ட் ஒரு விஷயம் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நான் வந்து ஒரு ஒரு வே ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன். என்னைய மாதிரி வந்து நீங்க வந்து யாருமே இனிமேல் இவ்வளோ கஷ்டப்படலாம் வேண்டாம். எல்லாருமே ம். எல்லாத்துக்கான ரெகக்னேஷனும் ஈஸியா வந்துடும். கண்டிப்பா கிடைச்சிரும். அவங்க யாருமே கொடுக்க மாட்டோம்லாம் சொல்ல முடியாது. கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் இருக்கேன். ஏன் அவங்களுக்கு பண்ணதை எங்களுக்கு பண்ண முடியாதான்னு கூட நீங்க கேட்கலாம். அதனால கண்டிப்பா இந்த 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 ஃபீல்ட்லயும் ஸ்கோப் இருக்குங்கிறத நீங்க நினைச்சிட்டு கண்டிப்பா இதுல நீங்க ஃபுல் ஃபிளெஜ்டா பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் அச்சீவ் பண்ண முடியும். இன்னி மாதிரி பிளேயர்ஸ் இன்னும் நிறைய பேர் இந்தியாக்காக விளையாடணும். நாட் ஓன்லி கிரிக்கெட், எந்த ஃபீல்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க இந்தியாக்காக விளையாடணும். இந்த மாதிரி நிறைய விஷுவல் இம்பேர்ட் ஜாப் வாங்கணும். நெக்ஸ்ட் இயர்ல ஒரு 25 ஒரு 25 டிசபிலிட்டி பிளேயர்ஸ்க்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால ஜாப் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. நான் அதுல என்னோட ஒரு விருப்பம் என்னன்னா, அதுல மேக்சிமம் அந்த 25 போஸ்ட்ல மேக்சிமம் ஃபில் ஆகுறது வந்து விஷுவல் இம்பேர்டா இருக்கணும் அப்படிங்கிறத நான் திங்க் பண்றேன். ரொம்ப ரொம்ப
சிறப்பான கருத்துக்கள் சார். ஏன்னா ஒரு பாதை போட்டு குடுக்கறது, ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்றதுங்கிறது தான் பெரிய விஷயம். முதல் ஆளா ஒரு விஷயத்த செய்யறது தான் இருக்கிறதுலே பெரிய சேலஞ்ச். அத நீங்க செஞ்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலி இந்த மாரி இன்னும் வித்தியாசமான துறைகள்ல சாதிச்ச நெறைய எக்செப்ஷனல் டேலண்ட்ஸ இன்டர்வியூ பண்றதுக்காக நானும் காத்துட்டு இருக்கேன். தொடுகையும் காத்துட்டு இருக்கு. சோ மீண்டும் வேற ஒரு நல்ல டேலண்டடான பெர்சன உடன் நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி. நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தொடுகை பார்வையற்றோரின் படைப்பாக்கத்தளம். உரையாடலும் உரையாடல் நிமித்தமும்.